அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பகுதியில் போன ஆண்டு 2025ஆம் ஆண்டு நடந்த RRB NTPCயோட எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் யூஜி லெவல் கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் மிக்ஸ்ட் அவுட்கம் ஃப்ரம் குளோபலைசேஷன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ பொட்டென்ஷியல் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் குளோபலைசேஷன் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரி எக்கனாமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, வளரும் நாடுகளுக்கு உலகமயமாக்குதல்னால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, எக்ஸ்போர்ட் க்ரோத். ஓகேவா, ஒரு இடத்துல வந்துட்டு உலகமயமாக்கல்னால க்ரோத் நடந்திருக்கு அப்படின்னா அந்த எக்கனாமி வந்துட்டு வளருதுன்னு அர்த்தம். அது அவங்களுக்கு அட்வான்டேஜ். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா, அவங்க இப்போ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் கிட்ட நிறைய புதுவிதமான நவீன டெக்னாலஜிஸ்லாம் இருக்கும். அது நம்ம கிட்ட வரும்போது நமக்கு ஈஸியாக வந்துட்டு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய எக்கனாமி க்ரோத் ஆகும். ஸோ அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான், டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. ஓகேவா, ஸோ செகண்ட் ஆப்ஷனும் வந்துட்டு தப்பான விஷயம். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, அன்ஈக்குவல் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா, சமமற்ற வருமான விநியோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆப்வியஸ்லி இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ உலகமயமாக்கல் அப்படின்றது ஒரு விஷயம் என்னன்னா, லோக்கல் எக்கனாமிஸை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிஸோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா, அப்படி நம்ம கனெக்ட் பண்ணும்போது இப்போது தமிழ்நாடு அப்படின்றது ஸ்டேட் வந்துட்டு ரொம்ப டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸும் ஈஸியாக வந்துட்டு க்ரோத் ப்ராசஸ் வந்துட்டு ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு க்ரோத் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓகே தமிழ்நாடுல வந்து க்ரோத் அதிகமாக இருக்குது, ஸோ இங்கே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்கே க்ரோத் அதிகமாக இருக்கும். அதே வேறு ஸ்டேட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு க்ரோத் வந்துட்டு பாதிக்கப்படும். ஸோ அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 அன்ஈக்குவல் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன், சமமற்ற வருமான விநியோகம் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாமா? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இண்டஸ்ட்ரீஸ் was operational in India at the time of independence அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சுதந்திரத்தின் போது எந்த தொழில்துறை வந்துட்டு இந்தியாவில் இயங்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்லேயே நம்ம பார்க்கலாம், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா, நமக்கு அந்த இடத்துல அந்த டைம்லேயே தெரியும் டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஆப்ரேஷனில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டைமில் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம அந்த டைமில் வந்துட்டு ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸு, எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப அதிகமாக பார்த்ததே இல்லை. ஓகேவா, ஸோ ரொம்ப அதிகமாக பார்த்தது இல்லைன்றதை விட பார்த்ததே இல்லை. 1950ஸ்க்கு அப்புறம் தான் இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஹெவி இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த டைமில் எது வந்துட்டு இயங்கிட்டு இருந்தது அப்படின்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஹவு டிட் குளோபலைசேஷன் அஃபெக்ட் இந்தியாஸ் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உலகமயமாக்கல்னா என்ன? ஓகேவா, உலகமயமாக்கல்னால இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டுது, இல்லை இந்தியா வந்துட்டு அதனால வளர்ச்சி அடைஞ்சுதா, இல்லை அதனால வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், 1991 ரிஃபார்ம்ஸ் வந்துட்டு எல்பிஜி ரிஃபார்ம்ஸ். ஓகேவா, லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேட்டைசேஷன். ஓகே, தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், அதுக்கப்புறம் வந்துட்டு தனியார் மயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் நம்ம உலகமயமாக்கல் அப்படின்றது என்ன, நம்ம இந்தியன் எக்கனாமியை வந்துட்டு வேர்ல்டு லெவலில் வேர்ல்டு எக்கனாமியோட கனெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு உலகமயமாக்கல். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னுடைய ப்ராடக்ட் வந்துட்டு தமிழ்நாடுக்குள்ளேயே இல்லை இந்தியாக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும்போது எனக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக தான் வரும். என்னுடைய ப்ராடக்ட் மற்ற நாட்டுக்கெல்லாம் வந்துட்டு தெரியாம போயிடும். ஆனா இந்த உலகமயமாக்கல் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, நான் என்னுடைய ப்ராடக்டை சைனாக்கோ இல்ல அமெரிக்காக்கோ நான் விற்கும் போது எனக்கு இன்னும் வருமானம் அதிகமா வரும். ஓகேவா, அப்ப இன்னும் வந்துட்டு ப்ராஃபிட் அதிகமா வரும், இன்னும் என்னுடைய நாடு வளர்ச்சி அடையும். அப்ப என்ன ஆச்சு, ஆப்ஷன்ல பார்க்கலாம் பாருங்க, had no effect. உலகமயமாக்கல் வரும்போது நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஒன்று வளரும். ஓகேவா,
கம்மி ஆகாது, கண்டிப்பா ஒன்று வளரும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு தப்பு. ஸ்லோட் இட் டவுன். ஓகேவா? இப்போ ஒரு ப்ராசஸ், ஒரு இண்டஸ்ட்ரி வந்துட்டு இந்தியாக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு 30% வருது. அதே இண்டஸ்ட்ரி நான் வெளிநாட்டிலேயே கொண்டு போறேன் என் ப்ராடக்ட்ஸ் எல்லாம், அங்கேயும் போய் நான் சேர்க்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய ப்ராடக்ட் என்ன ஆகும்? வளரதான் செய்யுமே தவிர்த்து ரெடியூஸ் ஆக செய்யாது. ஸோ ஸ்லோட் இட் டவுன் ஆகாது. ஸோ ஆப்ஷன் பி தப்பான விஷயம். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, மேட் இட் க்ரோ ஃபாஸ்டர். ஓகேவா? அதை வேகமாக வளர செய்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்டிப்பா உலகமயமாக்கல்னால என்னுடைய ப்ராடக்ட், இப்போ நான் இங்க ஒரு வாட்டர் பாட்டில் தயாரிக்கிறேன் அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டில் வேர்ல்ட் லெவல்ல இந்த வாட்டர் பாட்டில் நல்ல வாட்டர் பாட்டில், நல்ல குவாலிட்டி, நல்ல உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் லெவல்ல பேர் வாங்கும்போது வாட்டர் பாட்டில் நிறைய சேல் ஆகும். அப்பதான் எனக்கு நிறைய ப்ராஃபிட் ஆகும். ஸோ மேட் இட் க்ரோ ஃபாஸ்டர் தான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் சி, மேட் இட் க்ரோ ஃபாஸ்டர், கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், what was the reason for stagnation in the agricultural sector during the colonial rule அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிரிட்டிஷ் டைம்ல வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் செக்டார் தான் வந்துட்டு லைக் விவசாயத்துறை தான் ரொம்ப ஸ்டாக்னண்டா இருந்தது, வளரவே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம நிறைய ரீசன் பார்த்துருப்போம். ஓகேவா? ஒரு ரீசன் என்ன, பிரிட்டிஷ் வந்துட்டு நம்ம கிட்ட ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நம்மளை பண்ண விடலை. ஓகேவா? காலனி டைமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ரா மெட்டீரியல்ஸ், இண்டிகோ, ஜூட்டு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வளர வைப்பாங்க நம்ம கிட்ட. அது வளர்ந்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ரா மெட்டீரியல்ஸை அப்படியே வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு சென்ட் பண்ணுவோம், பிரிட்டிஷர்ஸ்க்கு சென்ட் பண்ணுவோம். அவங்க அதை யூஸ் பண்ணி ஒரு துணியோ இல்லை வேற ஏதோ ஒரு ப்ராடக்டோ வந்துட்டு கிரியேட் பண்ணி அந்த ப்ராடக்டை கொண்டு வந்து இந்தியாலேயே திருப்பியும் விற்பாங்க. நம்ம கிட்ட கொண்டு போன ரா மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி நமக்கே ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக வந்துட்டு விற்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் எதனால நடந்தது? நம்மளுடைய லேண்ட் செட்டில்மெண்ட்னால. ஓகேவா? லேண்ட் செட்டில்மெண்ட் பாலிசிஸ் பிரிட்டிஷ் டைம்ல 3 இருந்தது. என்னென்ன பாலிசிஸ்? பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரியோத்வாரி செட்டில்மெண்ட், மஹல்வாரி செட்டில்மெண்ட். ஓகேவா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்மனன்ட் செட்டில்மெண்ட்ல ஜமீன்தாஸ் வந்துட்டு நம்ம கிட்டேயே வந்துட்டு அவங்கள வந்து லேண்ட் லாட்ஸ் ஆக்கிட்டு அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு ரெவென்யூ கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட நீங்கள் விளைச்சிக்கோங்கப்பா, ஆனால் நீங்கள் எனக்கு டேக்ஸ் மட்டும் பே பண்ணிடுங்க, அந்த டேக்ஸை நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவேன். நம்ம நிலத்துல நம்மளே வந்துட்டு விளைக்கிறதுக்கு நம்ம காசு கொடுத்து தான் வந்து நம்ம விளைச்சலை நம்ம பண்ணோம். ஓகேவா? டேக்ஸ் பே பண்ணுறது. அதே தான் ரியோத்வாரி, மஹல்வாரி, அதே மாதிரி தான் வந்துட்டு ஃபிக்ஸ்டு ரெவென்யூ 2 இடத்துலையோ இருந்திருக்கு. ஸோ பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம கிட்டேயே நம்மளுடைய நிலத்திலேயே விளைவிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு காசு கொடுத்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை விளைவிச்சிருக்கோம். அதுவும் வெறும் ரா மெட்டீரியல்ஸ் மட்டும்தான். அந்த ரா மெட்டீரியல்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் கண்ட்ரீஸ்க்கு கொண்டு போயிட்டு அங்கே அவங்க மேனுஃபேக்சரிங் குட்ஸாக பண்ணிட்டு அவங்க வந்துட்டு நம்ம ஃபினிஷ்டு குட்ஸாக பண்ணிட்டு அவங்க நம்ம கிட்ட வந்துட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் ஆப்ஷன் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பை தி கொலோனியல் கவர்மெண்ட். அவங்க வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இந்தியாக்குள்ளே வச்சுருக்கணும்னு நினச்சாங்கன்னா ஓகேவா, இந்தியா வந்துட்டு என்னைக்கோ க்ரோ ஆகிருந்திருக்கும். பட் இந்தியாவோட எக்கனாமியே ட்ரெயின் ஆகிடுச்சு அவங்க வெளியே கிளம்பும்போது. அப்போனா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எதுவுமே இல்லை. அடுத்து பாருங்கள் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, எக்ஸ்ட்ரீம் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பை தி கொலோனியல் கவர்மெண்ட். ஓகேவா? இப்போ வந்துட்டு அக்ரிகல்ச்சரை வந்துட்டு காலனித்துவ அரசாங்கத்தால் விவசாயத்தின் தீவிர வணிகமயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அவங்க சப்போஸ் அக்ரிகல்ச்சர் இதை வந்துட்டு விவசாயத்தை வந்துட்டு கமர்ஷியலைசேஷன் ஆக்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக விவசாயம் க்ரோ ஆயிருந்ததா இருந்திருக்குமே தவிர்த்து விவசாயம் ஸ்டாக்னண்ட்டாக இருந்திருக்காது. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் வந்துட்டு தப்பு. தேர்ட் வந்துட்டு imposition of high taxes on the food grains and cash crops by the colonial government. ஓகேவா? வெறும் அவங்க ஃபுட் கிரெயின்ஸ்லையும் கேஷ் க்ராப்ஸ்லையும் மட்டுமா ஹை டேக்ஸ் போட்டாங்க? இல்லை, எல்லாத்துலேயுமே தான் வந்துட்டு நம்ம நம்ம உற்பத்தி பண்ண அத்தனை ப்ராடக்ட்ஸ்லேயும் தான் அவங்க வந்துட்டு ஹை டேக்ஸ் போட்டாங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு தப்பு. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, வேரியஸ் சிஸ்டம் ஆஃப் லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ் தட் வேர் இன்ட்ரடியூஸ்ட் பை தி கொலோனியல் கவர்மெண்ட். ஓகேவா? இதுதான் நான் சொன்னேன், 3 டைப் ஆஃப் லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரியோத்வாரி செட்டில்மெண்ட், மஹல்வாரி செட்டில்மெண்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், what percentage of the Indian population was dependent on agriculture at the time of independence? சுதந்திரத்தின் போது எத்தனை பெர்சன்டேஜ் ஆன மக்கள் வந்துட்டு
விவசாயத்தின் மேலே வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ நமக்கே தெரியும் அப்சல்யூட்லி 70% மக்கள் வந்துட்டு விவசாயத்தை நம்பி தான் இருந்திருக்காங்க. ஓகேவா, மோஸ்டாக சப்சிஸ்டன்ட் ஃபார்மிங் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஓகேவா, வாழ்வாதார விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லைக் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்க வந்துட்டு விளைச்சி யூஸ் பண்ணுற விவசாயிங்க தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ 70% பாப்புலேஷன் வந்துட்டு விவசாயம் தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு உள்ள வரும்போது நம்ம கிட்ட விவசாயத்தை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்களுடைய மார்க்கெட்டை அவங்க கிரியேட் பண்ணாங்களே தவிர்த்து நம்ம இண்டஸ்ட்ரியலைஸா நம்ம எதுவுமே வந்துட்டு அவங்க நம்மளை டெவலப் பண்ணல. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர், அபவுட் 70%. அடுத்த கொஸ்டின், which of the following was a major criticism of the green revolution in India? ஓகேவா, இந்தியாவின் பசுமை புரட்சியின் முக்கிய விமர்சனம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மேஜர் கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, சரி இப்போ இந்த பசுமை புரட்சி அப்படின்றது 4th 5-year பிளான்ல வந்தது. ஓகேவா, 4வது 5-ஆண்டு திட்டத்தில் வந்தது. 1969 இருந்து 74 வரைக்கும் வந்த திட்டத்தில் வந்தது. இதுல நம்ம என்னென்னலாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஹை ஹீல்ட் வெரைட்டி சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், இரிகேஷன்ஸு, இதெல்லாம் வந்துட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்திருக்கோ, எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்கோ, ஓகேவா, முதலீடு இருந்திருக்கோ, எந்த இடத்துல உள்கட்டமைப்பெல்லாம் ஒழுங்காக இருந்திருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ரீஜனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டிருக்கு. ஓகேவா, ரீஜனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டதுனால தான் அன்இக்குவல் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. ஓகேவா, ஒரு மாநிலத்தில் ஜாப் கிரியேஷன் அதிகமாக இருக்கு, இன்னொரு மாநிலத்தில் ஜாப் கிரியேஷன் கம்மியாக இருக்கு. இப்போ நம்ம வந்து கோதுமைன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே வந்துட்டு மோஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணது தான் பசுமை புரட்சியில். ஏன், செல்ஃப் சஃபிஷியன்சி இன் கிரெயின்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும், நம்மக்கிட்ட வந்துட்டு உணவு தானியங்களில் நம்மளே வந்துட்டு தயாரித்து நமக்கு போதுமானது நம்மக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்தது தான் இந்த பசுமை புரட்சி. ஓகேவா, ஸோ இப்போ கோதுமை இல்லை அரிசின்னு எடுத்துக்கோங்களேன், மோஸ்ட்டாக எந்த ஸ்டேட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க, பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதே வந்துட்டு இல்லை இதையும் தாண்டி கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் போட்டிருப்பாங்க. ஸோ பர்டிகுலராக இந்த ஒரு ஸ்டேட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு டெவலப் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸை பார்த்து நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் வச்சு ஆப்ஷன்ஸை பார்த்து ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இட் லெட் டு ரீஜனல் அண்ட் கிராப் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பா பயிர் ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு. ஓகேவா, பிராந்திய ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் தப்பு அப்படின்னா, பசுமை புரட்சின்னு வரும்போது நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் இட் ப்ரொமோட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது இது இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தது அப்படின்னு சொல்றது தப்பான விஷயம். அடுத்து இட் ரெடியூஸ்ட் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட். ஓகேவா, இல்லை பசுமை புரட்சி பண்ணதுக்கு என்ன காரணம், நம்ம வந்து நம்மக்கிட்டேயே செல்ஃப் சஃபிஷியன்சி கெயின்ஸை வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து பசுமை புரட்சியே பண்ணோம். ஓகேவா, ஸோ இதை வந்து அக்ரிகல்ச்சரல் அவுட்புட்டை ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொன்னது தப்பான விஷயம். ஆப்ஷன் சி தப்பு. ஆப்ஷன் டி வந்துட்டு இட் டிஸ்கரேஜ்டு யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா, இல்லை டெக்னாலஜி யூஸ் எல்லாம் வந்துட்டு எதுவுமே டிஸ்கரேஜ் பண்ணலை. பசுமை புரட்சியில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, மாடர்ன் டெக்னாலஜிஸை வந்துட்டு ஃபார்மிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இட் லெட் டு தி ரீஜனல் அண்ட் கிராப் இம்பேலன்ஸ். ஓகேவா, அடுத்த கொஸ்டின், which organization's support was crucial in India's globalization process post 1991 economic crisis? ஓகேவா, 1991 ஆண்டு பொருளாதாரத்து நெருக்கடிக்கு பிறகு இந்தியாவின் உலகமயமாக்கல் செயல்பாட்டில் எந்த அமைப்பு ஆதரவு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் வைஸே போகலாம். ஓகேவா, செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, யூனிசெஃப் அப்படின்றது. ஸோ இது சைல்டுக்காக கொண்டு வந்தது. யுனெஸ்கோ அப்படின்றது எஜுகேஷனுக்காக. ஓகேவா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சுகாதாரத்துக்காக கொண்டு வந்தது. எது மானிட்டரி வைசஸை சப்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்தியாவுக்கு அந்த டைமில், 1991 எக்கனாமிக் கிரைசிஸ் டைமில் மானிட்டரி வைஸை சப்போர்ட் பண்ணுற ஒரே ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப்
பேமெண்ட் கிரைசிஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஆர்கனைசேஷன் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு லோன்ஸ் கொடுத்து நம்மளுடைய எக்கனாமியை வந்துட்டு ஸ்டெபிளைஸ் பண்ணியிருக்காங்க ஒருத்தங்க. ஓகேவா, அடுத்து நம்மளுடைய எக்கனாமியில் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸை நீங்கள் கொண்டு வாங்க. ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸை கொண்டு வரும்போது தான் அவங்க சொன்ன ஐடியாலஜி தான் இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஓகேவா, என்ன உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல். நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இப்போ தாராளமயமாக்கல்ல என்ன பண்ணுவாங்க, லைசன்சிங் ராஜை வந்து அழிச்சிருப்பாங்க. ஓகேவா, முன்னாடிலாம் ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இப்போ இந்த இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய லைசன்ஸ் ப்ராசஸே இருக்கும். ஓகேவா, அந்த லைசன்ஸ் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். இப்போ அந்த லைசன்ஸ் ப்ராசஸ் எல்லாம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தாராளமயமாக்கல் தான். உலகமயமாக்கல் அப்படின்றது நீ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணுற அப்படின்னா இந்தியாக்குள்ளே மட்டும் பண்ணாத, வெளிநாட்டிலையும் உன் ப்ராடக்டை வந்துட்டு போய் வித்துரு. அப்போ தான் உனக்கு ப்ராஃபிட் வரும், என்னுடைய எக்கனாமியும் க்ரோத் ஆகும் அப்படின்றது. ஓகேவா, தனியார் மயமாக்கல்ன்றது வந்துட்டு எப்போவுமே கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க வந்துட்டு எஃபிஷியன்சி பார்ப்பாங்க. பட் அதே அளவுக்கு ப்ரைவேட் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஓரியன்டா ஒரு இண்டஸ்ட்ரீஸை பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு தனியார் மயமாக்கலாக இருந்தது அப்படின்னா நம்ம எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி வந்துட்டு இங்கே இருந்த இந்தியன் எக்கனாமி இங்கே க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகேவா, இந்த அளவுக்கு க்ரோத் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், IMF. அடுத்த கொஸ்டின், colonial policy significantly altered India's trade structure. Which of the following best describes India's foreign trade pattern at the time of independence? ஓகேவா, காலனித்துவம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்தியாவோட ட்ரேட் ஸ்ட்ரக்சரையே வந்துட்டு கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கு. ஓகேவா, அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கேருந்து அக்ரிகல்ச்சரல் ரா மெட்டீரியல்ஸை எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய நாட்டில் வந்துட்டு இப்போ இண்டிகோ எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸாவோ ஒரு டெக்ஸ்டைலாகவும் மாற்றி நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டு அந்த ப்ராடக்டை இந்தியாக்குள்ளேயே விற்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேட் பேட்டர்ன் இருந்தது. ஓகேவா, இதில் எந்த ஆப்ஷன் வந்துட்டு டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ஓகேவா, சுதந்திரத்தப்போ அவங்க வந்து நம்மளுடைய ட்ரேட் பேட்டர்னை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்க, எக்ஸ்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் இம்போர்ட் ஆஃப் மேனுஃபேக்சர்ட் குட்ஸ். நான் சொன்ன மாதிரி தான். ஓகேவா, இங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, அங்கேருந்து கொண்டு வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக நம்ம கிட்ட விற்பாங்க. இப்போ இங்கேருந்து நூல் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, இந்த நூல் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கேருந்து கொண்டு வரும்போது இவ்வளோ பெரிய ப்ராடக்டாக கொண்டு வந்து ஒரு ட்ரெஸ்ஸாவோ இல்லை ஒரு கர்ச்சீஃபாவோ கொண்டு வந்து நம்ம கிட்ட விற்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஏன் அடுத்த ஆப்ஷன்லாம் தப்பான ஆப்ஷன்? எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், இங்கே இருந்தே சப்போஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே விற்றாங்க அப்படின்னா யாருக்கு ப்ராஃபிட் வரும்? நம்ம இந்தியாவுக்கு தான் ப்ராஃபிட் வரும். அது இந்தியாவுக்கு ப்ராஃபிட் வந்து அவங்களால இந்தியாவை ரூல் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் பி தப்பான ஆன்சர். ஆப்ஷன் சி, எக்ஸ்போர்ட் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் அண்ட் இம்போர்ட் ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஓகேவா, மூலதன பொருட்கள் ஏற்றுமதியெல்லாம் இங்கே எதுவுமே நடக்கலை. ஓகே, ஸோ ஆப்ஷன் சிக்கு தப்பான ஆன்சர். ஆப்ஷன் டி வந்துட்டு பேலன்ஸ்டு ட்ரேட் பிட்வீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. இல்லை இல்லை இல்லை, அவங்க பீரியடில் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் நிறைய உருவாகவே இல்லை. ஓகேவா, என்ன மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபுல்லாக லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயுமே அவங்களுக்கு தேவைப்பட்டது வெறும் ரா மெட்டீரியல்ஸ் தானே தவிர்த்து வேற எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படலை. ஓகேவா, ஸோ அதனால நம்ம கிட்ட எக்கனாமி ட்ரெயின் தான் நடந்தது, ட்ரெயின் ஆஃப் வெல்த் தான் வந்துட்டு நம்மளுடைய எக்கனாமியில் நடந்தது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், the main objective of British economic policies in India was to. ஓகேவா, பிரிட்டிஷ் எக்கனாமி பாலிசியோட பிரிட்டிஷோட பொருளாதார கொள்கையோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்தியாவுக்கு முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வைஸே நம்ம போகலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா. இந்தியாவை வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்கும் இந்தியா வளர்ந்துருந்துருக்கும். இந்தியா வந்துட்டு வளராமலாம் இருந்திருக்காது. ஸோ பிரிட்டிஷ் டைமில் இந்தியா வந்துட்டு நிறைய ஸ்டாக்னண்ட்டாக தான் இருந்தது. அதே வந்துட்டு அவங்க அதனால தான் ஆட்சி புரிய முடிஞ்சது அவ்வளோ வருஷம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பான ஆன்சர். செகண்டு, ப்ரொமோட் இந்தியன் செல்ஃப் சஃபிஷியன்சி. நம்மளே வந்துட்டு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நம்மளே நம்ம விற்றுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கும் நம்மளை ரூல் பண்ணுறதுக்கு? ஸோ கண்டிப்பாக எந்த ப்ராஃபிட்டுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தப்பான ஆன்சர். ஆப்ஷன் சி பாருங்க,
சப்போர்ட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கெல்லாம் எதுவும் சப்போர்ட் பண்ணலங்க. அர்பன் லெவலாகவும் இருந்தாலும் சரி, ரூரல் லெவலாகவும் இருந்தாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட எக்கனாமிக் பாலிசிஸ் எதுவுமே சப்போர்ட் பண்ணல. கேரட் அண்ட் ஸ்டிக்கு இந்த மாதிரி எந்த பாலிசிஸுமே சப்போர்ட் பண்ணல. ஓகேவா? பெனிஃபிட் தி பிரிட்டிஷ் எக்கனாமி. இது ஒன்று தான் நடந்திருக்கு. இங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ண, அங்கே கிரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸை இங்கே கொண்டு வந்து விலை உயர்வாக விற்கிறது. 10 ரூபாய்க்கான ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே 100 ரூபாய்க்காக கொண்டு வந்து விற்று 90 ரூபா ப்ராஃபிட்டை வந்துட்டு அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ பெனிஃபிட் தி பிரிட்டிஷ் எக்கனாமி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் வாஸ் தி மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 5-year பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதல் 5 ஆண்டு திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ முக்கிய நோக்கம் என்னவா இருக்கும்? நமக்கு பிரிட்டிஷர்ஸ் வெளியில போன உடனே நம்ம ஃபோக்கஸ் பண்ணது என்ன? நம்ம கிட்ட எந்த ஹெல்த்துமே இல்லை, எந்த இதுவுமே இல்லை, எக்கனாமிஸும் வந்துட்டு ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம்? உணவு. ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சர்ல ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் தான் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஹெவி இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் வந்துட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் 5-year பிளான்ல நடந்தது. ஓகேவா? பிரைவேடைசேஷன் ஆஃப் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்லாம் வந்துட்டு எப்போ நடந்திருக்கு அப்படின்னா மச் லேட்டர் 1991 போஸ்ட் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்ல தான் நடந்துருக்கு. எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்ல நடந்திருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எம்பசைசஸ் people centric development. Who is credited with creating the HDI alongside Amartya Sen? ஓகேவா? மனித வளர்ச்சி மேம்பாட்டு மனித மேம்பாட்டு குறியீட்டு. ஓகேவா? மனித வளர்ச்சி மேம்பாட்டு குறியீட்டை வந்துட்டு நம்ம இந்தியாவை சேர்ந்து அமர்த்தியா சென் கிரியேட் பண்ணியிருக்காரு. அவரோட சேர்ந்து யார் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆப்ஷன் பி மஹ்பூப் உல் ஹக். ஓகேவா? இது எப்போ வந்தது? மனித மேம்பாட்டு குறியீடு எப்போ வந்தது? மனித வளர்ச்சி மேம்பாட்டு குறியீடு எப்போ வந்தது? 1990ல வந்தது. ஓகேவா? இது யாரை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பீப்புளை ஃபோக்கஸ் பண்ண ஒரு வளர்ச்சி. பீப்புளோட ஹெல்த் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கா? ஓகேவா? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. எஜுகேஷன், எவ்வளோ பேர் வந்துட்டு இவ்வளோ வருஷத்தில் ஆவரேஜாக எவ்வளோ பேர் வந்து ஸ்கூல் போயிட்டுருக்காங்க, எவ்வளோ பேர் ஸ்கூல் போகணும் அப்படின்றது பார்க்குறது. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகேவா? பர் கேபிட்டா இன்கம். ஓகேவா? ஒரு மனிதனுடைய வருமானம், தனிநபர் வருமானம் எவ்வளோ அப்படின்றது பார்க்கறது தான் வந்துட்டு மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை அமர்த்தியா சென்னோட சேர்ந்து பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் வந்துட்டு மஹ்பூப் உல் ஹக் அப்படின்றவர் தான் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த இண்டெக்ஸை வந்துட்டு யார் வெளியிடுவாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இவங்க தான் வந்துட்டு வெளியிடுவாங்க. மற்றவங்கலாம் யாரு அப்படின்றவங்க, இந்த ஜீன் ரீஸ் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் எக்கனாமிஸ்ட். ஓகேவா? அவர் வந்துட்டு அமர்த்தியா சென்னோட ஒர்க் பண்ணியிருக்காரு தான். பட் HDIல ஒர்க் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் HDIல ஒர்க் பண்ணலை. ஓகேவா? கௌஷிக் பாசு அப்படின்றவரும் எக்கனாமிக்ஸ் தான். பட் அவருக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி மன்மோகன் சிங், அவர் வந்து நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஓகேவா? பட் அவர் வந்துட்டு HDIயோட எதுவுமே லிங்க் ஆனது இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், மஹ்பூப் உல் ஹக். அடுத்த கொஸ்டின், which of the following is considered a major challenge to human development in India? ஓகேவா? மனித வளர்ச்சிக்கு எது வந்துட்டு மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன ஆப்ஷன்? பர்சிஸ்டன்ட் ரீஜனல் டிஸ்பாரிட்டி. ஓகேவா? நிலையான பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள். ஸோ இது நம்ம நான் இன்க்ரீசிங் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஒரு இடத்துல வந்துட்டு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த இடத்துல growth இருக்குமா இல்லை growth லெஸ்ஸாக இருக்குமா? ஸோ கண்டிப்பாக growth-ஆ தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்துட்டு நமக்கு தப்பாக இருக்கு. ஹை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். ஓகேவா? ஹை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்னு சொல்றது வந்துட்டு இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு உள்ள வருது. ஓகேவா? இப்போ உலகமயமாக்கல்ன்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய ஃபாரின் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள கம்பெனி ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இதுவும் வளர்ந்து வர நாடு தான், கண்டிப்பாக வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பணத்தை உள்ள இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நமக்கு ஜாப் கிரியேஷன் நடக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும், ஜாப் கிரியேஷன் நடக்கும். ஸோ அந்த டைம்ல அது ஒரு சேலஞ்சா இருந்திருக்குமா ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு? இல்லை.
இல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ ஜாப் கிரியேஷன்லாம் நடந்தது அப்படின்னா நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் நடக்கும். நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் நடக்கும்போது அது ஹியூமன் டெவலப்மெண்ட் தான் ஆகுமே தவிர்த்து டிக்ரீஸ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் சி தப்பு. ரேப்பிட் அர்பனைசேஷன். ஓகேவா? நிறைய நகரமயமாக்குதல் அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு உள்கட்டமைப்பு ஒர்க்குமே வந்துட்டு அதிகமாக வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஒர்க்குமே வந்துட்டு அதிகமாக வரும். நிறைய ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஏர்வேஸ் இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகும். டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஆகும். நிறைய கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் நடக்கும். ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ், பேங்க் சர்வீசஸ், இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வந்துட்டு ரேப்பிட் அர்பனைசேஷனில் நடக்கிறதுனால நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நடக்கும். நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நடக்கும்போது நிறைய ஹியூமன் டெவலப்மெண்ட்டுமே நடக்குமே தவிர்த்து ஹியூமன் டெவலப்மெண்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அது ஒரு சேலஞ்சே இல்லை. பர்சிஸ்டன்ட் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ். ஓகேவா? இப்போ தமிழ்நாடு வந்துட்டு டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்குது. ஓகேவா? மற்ற ஸ்டேட்டாக ஜிடிபி லெவலில் பார்க்கும்போது அதுவே வந்துட்டு மற்ற ஸ்டேட்ஸ்லாம் லைக் பீகார் இவங்கெல்லாம் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல அது வந்து டெவலப்டு ஸ்டேட்டாக இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இருக்கிறதுனாலேயே நமக்கு வந்துட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் ஒரு மேஜர் சேலஞ்சாக இருக்குது. ஓகேவா? டிஸ்பாரிட்டிஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எஜுகேஷன் இருக்காது, ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்க முடியாது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின். During the colonial period, the service sector accounted for only, ஓகேவா? சர்வீஸ் செக்டர் காலனித்துவம் இருக்கும்போது சேவைத்துறை எவ்வளோ இருந்தது? ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். ஆப்ஷன்ல இருந்து 5 to 10% தான் வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேவா? சேவைத்துறை. ஸோ மோஸ்ட்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து அக்ரிகல்ச்சர் இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் பண்ண வச்சிருக்காங்க, நம்ம கிட்ட இருந்து ரா மெட்டீரியல்ஸை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு பேங்கிங்காக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கும், ஹெல்த்தாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், இதுலலாம் வந்துட்டு அவங்களுடைய சர்வீஸ் வந்து நமக்கு அதிகமாக கொடுத்ததே இல்லை. ஸோ ஆப்ஷன் சி 5 to 10% தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின். Which of the following sectors employed the largest share of India's population before independence? ஓகேவா? சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியாவோட பாப்புலேஷன் வந்துட்டு அதிகமாக எந்த துறையில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷனில் இருந்து பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியும். ஸோ ஆப்ஷன் டி அக்ரிகல்ச்சர் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். மற்ற டைம்லலாம் ட்ரேடெல்லாம் ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்திருக்கு. இண்டஸ்ட்ரீஸும் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. மிஞ்சி போனால் 1-2 இண்டஸ்ட்ரீஸ் தான் இருந்திருக்கும். சர்வீசஸும் வந்துட்டு கொலோனியல் பீரியடில் நமக்கு அதிகமாக கொடுக்கல. அடுத்த கொஷின். Which of the following years was the monetary policy framework moves towards flexible inflation targeting and 6-member monetary policy committee constituted for the setting the policy rate அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா பணவியல் கொள்கை குழு வந்துட்டு எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுதான் இவ்வளோ பெரிய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணவியல் கொள்கை குழு வந்துட்டு எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம நாட்டோட இன்ஃப்ளேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்குது, பணவீக்கம் வந்துட்டு அதிகமாக இருந்துடக்கூடாது, எப்பவுமே வந்துட்டு 2-6% தான் மெயின்டைன் ஆகணும். ஓகேவா? 2% மேலே போல 6% கீழே ஆகலாம். ஸோ இது ரெண்டுத்துல தான் மெயின்டைன் ஆகணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததுனால இந்த பணவியல் கொள்கை குழு வந்துட்டு கான்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது 2016 வருஷத்துல வந்துட்டு கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இந்த எபிசோட்ல இவ்வளோ கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இனி வரும் எபிசோட்ல இதனுடைய கண்டினியூவேஷன் பார்க்கலாம். நன்றி.